Hi all, welcome to Aarti Balaji Makeover Styles. இன்னைக்கு நம்ம vlog வந்து it's again a makeup vlog, okay? So நிறைய பேர் அதுதான் என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க. I'm also sharing, நிறைய ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, now coming to the content. இன்னைக்கு என்னன்னா செல்ஃப் மேக்கப். இது ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆக்சுவலாக. நீங்கள் பிரைட்ஸுக்கு கூட நீங்கள் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்ஸை வச்சு. அண்ட் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சில ப்ராடக்ட்ஸ் நம்ம காமிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கலாம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைக்கலாம், ஆன்லைனில் வாங்கலாம். ஸோ ஐ வில் மேக்ஸிமம் ஷேர் நான் எப்படி வாங்குறேன் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் அதெல்லாம் விட முக்கியம் வந்து நம்மளுடைய டெக்னிக்ஸ், ஓகேங்களா? இந்த டெக்னிக்ஸை நீங்கள் கற்றுக்கும் போது வேறு ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கக்கூடிய பிராண்ட்ஸை வச்சும் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ எஸ், நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது வந்து ஒரு கேண்டி லவ். எஸ், இது பேஸ், ஓகே, ப்ரைமர். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மேட்டாக, யூஸ்வலி ஆல் பர்பஸ் ஸ்கின்க்கு தான் இது. யூஸ்வலி ப்ரைமரை பொறுத்த வரைக்கும் நான் ஜெல் பேஸ் தான் யூஸ் பண்ணுவேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா நல்லா ஹோல்ட் ஆகும் மேக்கப் நமக்கு. ஏன்னா அந்த கேமரா லைட்டில், வீடியோ லைட்லலாம் படும்போது ஒரு மாதிரி ஆயிலி ஆகாமல் ஷைனியாக சில பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி டைம்லலாம் யூ கேன் ஐ மேக்ஸிமம் ப்ரிஃபர் மேட் பேஸ். ஸோ இதிலே போட்டுக்க பாருங்க, கேண்டி லவ் ஆல் மேட் பேஸ். இது ஆன்லைனில் கிடைக்குது. ஓகே, யூ கெட் இட் இன் ஆன்லைன் சைட்ஸ், கேண்டி லவ். ஓகே, எஸ், இதோட ப்ரைமர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ காண்டாக்ட் மீ. ஓகே, எப்படி இது வாங்குறது என்னன்றது நான் ஐ கேன் ஹெல்ப் யூ ஆல். ஸோ பட் இட் இஸ் அவைலபிள் இன் ஆன்லைன். ஸோ எப்பயுமே நான் வந்து கொஞ்சம் மினிமமாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஐ எம் யூஸிங் திஸ் மச் ஆஃப் ப்ரைமர் பேஸ், மேக்கப் ப்ரைமர். இட்ஸ் ஆல் த சேம் கைஸ், டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். சில இதில் பேஸ் போட்டிருப்பாங்க, சில இதில் வந்து ப்ரைமர்னே போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக எங்கெங்கே அப்ளை பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு கீழே, இந்த நோஸோடைய கார்னர், இந்த லிப்போடைய கார்னர், தீஸ் சம்டே வெட் ஆகிற இடம் இதெல்லாம். ஸோ வெட் ஆகும், அதே மாதிரி கண்ணுக்குள்ளேயும் சீக்கிரமாக வேர்க்கும். ஓகேவா? நீங்கள் பார்த்துட்டு இது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களா, பயங்கர ஷைனி. ஆனால் இட்ஸ் அ மேட், பிலீவ் மீ, இட்ஸ் அ மேட். ஆனால் ட்ரை ஆக்காது, ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்கல. எதுவுமே நான் வந்து இட்ஸ் நாட் அ ஸ்பான்சர் வீடியோ, கண்டிப்பாக கிடையாது. யாருமே இதை வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க, இது ஸ்பான்சரும் கிடையாது. சில விஷயங்கள் நல்லா இருக்குது அப்படின்னும் போது ஐ ஷேர் இட் வித் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மை இன்ஸ்டா ஃபேமிலி எல்லாம். ஸோ கழுத்துக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் கழுத்து இப்போலாம் ரொம்ப வேர்க்க ஆரம்பிக்குது எனக்கு. ஸோ அதனால அங்கேயும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னா ஐம் ஷேரிங் இன் மை யூடியூப் அண்ட் இதுதான். ஸோ நத்திங் இஸ் ஸ்பான்சர்ட் ஒன். அண்ட் நிறைய பேருக்கு என்னால் இந்த ஆன்லைன்லலாம் வாங்க தெரியல. ஸோ அதனால வந்து தே கீப் ஆஸ்கிங் மீ, மேம் எதாவது இருந்தால் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களா? சின்ன ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணுறோம். வேணும்னா யூ கேன் கான்டாக்ட் அஸ் ஃபார் த ப்ராடக்ட்ஸ். வந்து ஐம் கோயிங் டு யூஸ் மை கேண்டி லவ் உடைய ஃபவுண்டேஷன். நான் வந்து கன்சீல் பண்ணல. பட் உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெர்மா ஒரு எனி கன்சீலர்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் இது நீங்கள் மேலே யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இதுக்கு நான் யூஸ் பண்ணல, பிகாஸ் ரொம்ப திக்கு பேஸ். ஆக்சுவலாக நல்ல திக்கு கவரேஜ் இருக்குது, திக்காக இருக்குது. அதாவது அந்த கன்சிஸ்டன்சி, ப்ராடக்டுடைய தன்மை வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம், அதை லேர்ன் பண்ணுறது. ஸோ ரொம்ப திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால நான் டேரெக்டாகவே யூஸ் பண்ணுறேன். ஐம் ஜஸ்ட் டேக்கிங் அ லிட்டில் பிட் வித் மை பேலட். இது வந்து என்னோட மிக்சிங் பேலட். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக, நிறைய எடுக்கல, ஜஸ்ட் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாகவே நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு. இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக போட்டதுனால நிறைய இருக்குது. பட் நான் ஒரு 4 drops அளவுக்கு இருக்கும். ஓகே, ஒரு 4 நல்ல ப்ராப்பர் ட்ராப்ஸ் வித் நெக்கு ஃபேஸ் கவரேஜ்க்கு. ஒரு குட்டி ப்ரஷ் இது. இதுவுமே வந்து கேண்டி லவ்வோடைய ப்ரஷ் தாங்க, 312 கேண்டி லவ். ஓகே, ஐ லவ் தி ப்ரஷ். ஓகே, ஸோ ரொம்ப நல்லா ப்ரஷ் இது. நான் யூஸ்வலி ஃபவுண்டேஷன் ப்ரஷஸ் யூஸ் பண்ண மாட்டேன். குட்டி பஃபி ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவேன் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு. தட் இஸ் ஆர்த்தி பாலாஜி ஸ்டைல். ஓகே, அதாவது இப்படி தான் பண்ணணும்னு எந்த ரூலும் கிடையாதுங்க மேக்கப்பில். தேர் இஸ் நோ ரூல்ஸ் அண்ட் தேர் இஸ் நோ ரெகுலேஷன்ஸ். ஓகே, ஐ டூ அப்ளை திஸ் வே. நல்ல திக்காக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் பேஸ். தெரியுதுங்களா? உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னே வந்து தெரியல. ஸோ திக்காக இருக்கிற ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது யூஸ் மினிமலிஸ்டிக் ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ கண்ணுக்கு கீழே எனக்கு அவ்வளோ மார்க்ஸ் கிடையாது, நான் டேரெக்டாக போடுறேன். என்ன மாதிரி ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்களும் டேரெக்டாகவே போடலாம். இட் இஸ் நாட் நெசசரி டஸ்கி இருக்கும், டார்க் இருக்கும். இந்த பிக்மெண்ட்ஸ் மார்க்ஸ் எல்லாம் இல்லைன்னு நீங்கள் எந்த மாதிரி ஸ்கின்னாக இருந்தாலும் நீங்கள் டார்க்காகவே போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் லைக் பிக்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கன்சீல் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ கண்ணுக்கு கீழே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபவுண்டேஷன். யூ கேன் சி த ஃபினிஷில் ஒரு ப்ராப்பராகவே நான் அப்ளை பண்ணல. அப்பயே அந்த ஸ்கின்னோட அந்த க்ளோ, அந்த ஷைன்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். நெக்குக்கு அதே தான் யூஸ் பண்ணுறேன். நெக்குக்கும் நான் பெருசாக கன்சீல் பண்ணலை.
நான் எப்போவுமே இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ப்ரஷோட இந்த மாதிரி குட்டி பஃபி ப்ரஷஸ் தான் யூஸ் பண்ணுவேன். தனியாக ஆனால் ஃபவுண்டேஷனுக்குன்னு தனியாக நான் எடுத்து வச்சுருவேங்க. ஃபுல் ஃபேஸுமே ஜஸ்ட் ஒன் ஷாட் கலர் தான், 2 கலர்லாம் நான் மிக்சிங் கொடுக்கல, ஜஸ்ட் வித் ஒன் ஷாட். ஃபவுண்டேஷன் வந்து ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். ஈவன் த நெக் பார்ட், கண்ணுக்கு மேலேயும் நான் போட்டிருக்கேன். அதே ஒரே கலர் தான். நான் காமிக்கிறேன் என்ன போட்டேன் அப்படின்றது. இது வந்து கேண்டி லவ்வோட ஹெச்டி லாங் லாஸ்டிங் ஃபவுண்டேஷன். ஓகே, ஐ ஹோப் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஹெச்டி லாங் லாஸ்டிங் ஃபவுண்டேஷன். என்னுடைய நம்பர் தான் நான் யூஸ் பண்ணேன், 704. என்னுடைய டோன் வந்து 704. இது வந்து ஹெச்டி ஃபவுண்டேஷன் ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிறது பவுடர். ஸோ பவுடருக்கு வந்து ஐம் யூஸிங் கேண்டி லவ். ஓகே, கேண்டி லவ்வோடைய ஹை டெஃபினிஷன் பவுடர். ஓகே, ஸோ ஹெச்டின்றது பிரைடுக்கு தான் பண்ணணும் அப்படிலாம் இல்லைங்க. ஸோ நம்ம ஒரு வெட்டிங்க்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா தாராளமாக நம்மளும் யூஸ் பண்ணலாம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதோட பேக்கிங் ரொம்ப க்யூட்டான ஒரு பஃப் வேறு அதில். ஸோ ஆல்ரெடி நான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி நல்லா இருக்குது. சம்டைம் பிரைட்ஸ்க்கெலாம் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நல்லா இருக்க விஷயங்களை வந்து பிகாஸ் வி வாண்ட் டு கிவ் த பெஸ்ட் டு மை பிரைட்ஸ், ஐ வாண்ட் டு கிவ் த பெஸ்ட் டு மை பிரைட்ஸ் அப்படின் போது நல்ல விஷயங்களை மட்டும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லேருந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு கலர். இது எப்போயுமே நான் பவுடர் வந்து கொஞ்சம் பிரைட்டராக தான் போடுவேன். ஏன்னா நம்ம தான் வந்து கன்சீல் பண்ணி ஃபவுண்டேஷன் போட்டு நம்ம ஸ்கின் டோனை கொஞ்சம் பிரைட் பண்ணிடுறதுனால கொஞ்சம் ஒரு பிட் பிரைட் போவேன் நான் எப்போயுமே. செட்டில் ஆக ரொம்ப நான் எப்போயுமே யூஸ்வலி இப்படி கொஞ்சம் கொட்டிடுவேன் மூடியில். ஸோ தட் நமக்கு வேஸ்ட் ஆகாதில்ல. ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ தேவையோ அது மட்டும் நமக்கு இவ்வளோ எடுத்திருக்கேன். நெக்குக்கு சேர்த்து எப்போவுமே கொஞ்சம் திக்காக தான் நான் கொடுப்பேன். பவுடர் மட்டும் கொஞ்சம் நல்லா திக்காக கொடுத்தா நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். அதை வந்து லைட்டாக நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா ஃபவுண்டேஷன், அந்த கேண்டி ப்ரஷ் தான் இதுவும். ஸோ அது வந்து என்ன மேம் கேண்டியாக காமிக்கிறீங்க அப்படிலாம் இல்லைங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறது இதெல்லாம் இருந்தது என் கையில். ஸோ ஐ வாண்டட் டு ஷேர் சம்திங் விச் இஸ் நைஸ் ஆல்சோ. ஸோ லேஸாக வந்து எப்போவுமே நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டோன்னா ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்ல ஷைனியாக ஒரு மாதிரி எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக அப்படி கண்டிப்பாக விட்டுடாதீங்க. கம்பல்சரி யூ ஹாவ் டு பேக்கிட்னா பவுடர் போடுறது தான் வந்து இந்த காலத்தில் வந்து பேக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் கால் பேக்கிங். ஓகே, பேக்கிங். ஸோ லேஸாக ரொம்ப லைட்டாக தான் போடுறேன். ஸோ ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக தான் கொஞ்சம் திக்காக கூட போடலாம். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நானாக தான் இருக்கேன் இந்த ஃபவுண்டேஷன் ஷேடில் இல்லை. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ லைக் த மேக்கப் ஆல்சோ. ஸோ பிரைடுக்குமே அப்படி தான் எதிர்பார்ப்பேன் நான். அவங்க மாதிரி தெரியணும். அவங்களுடைய அழகான அந்த ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் மெயினாக வெளியில் வரணும். ஆனால் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுவேன், பட் லைட்டாக ரொம்ப போட மாட்டேன். ஸோ டெக்னிக்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். இதுதான் யூஸ் பண்ணாதான் இல்லை. எனக்கு பிடிச்ச வேறு பிராண்ட்ஸில் கூட வேறு பிராண்ட்ஸும் நான் யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ நெக்குக்கும் அப்ளை பண்ணிவிடுவேன். அகெயின் சொல்கிறேன், ஆயிலி ஸ்கின்னை தான் நீங்கள் திக்காக போடுங்க. எனக்கு அவ்வளோ ஆயில் வராது. ஸோ ஐம் ஜஸ்ட் அப்ளைங் அ பிட் டு செட்டில் டவுன். ஸோ எதுக்கு மேம் பவுடர் போடுறோம், எதுக்கு மேம் இதை பேக்கிங் கூப்பிட்றோம் அப்படின்னா, அதாவது நம்ம போடுற அந்த ஃபவுண்டேஷன் வந்து செட் ஆகும். அப்போ தான் ஸோ பியூட்டிஃபுல்லாக செட் ஆகும். நல்ல லாங் ஸ்டே இருக்கும், லாங் லாஸ்டிங் இருக்கும். இதோடைய நம்பரும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ யூ கேன் சீ நவ் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக செட்டில். அதாவது ஒரு மாதிரி ரொம்ப ஓவர் ஃபேராகவும் இருக்குது. நான் யூஸ்வலி அப்படி தான் சூஸ் பண்ணுவேங்க. ரொம்ப ஓவர் பிரைட் ஓவர் ஃபேர் வேண்டாம். ஐ ஷுட் லுக் வெரி நேச்சுரல், ஆனால் நல்லா இருக்கணும் மேக்கப் பார்க்குறதுக்கு. ஸோ எல்லா மாதிரி தான் நானும் அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பேன். ஸோ இது வந்து கேண்டியோடைய லிப்ஸ்டிக் பேலட். பட் ஐஷேடோ நான் வாங்கலை இன்னும். நான் வாங்கி நல்லா இருந்தது, இன்னும் நான் வாங்கலை. ஸோ வாங்கி நல்லா இருந்ததுன்னா இன்னொரு வீடியோவில் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், பட் இன்னும் எனக்கு வரல. நல்லா இருந்தது அப்படின்னா ஷுவராக நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இது வந்து லிப்ஸ்டிக் பேலட். ஓகே, ஒரு 1 or 2 ஷேட் தான் யூஸ் பண்ணேன். நல்லா தான் இருந்தது. எல்லாமே நான் யூஸ் பண்ணல இன்னும். பட் ஷேட்ஸ் வாஸ் ரியலி குட். எனக்கு தேவையான பிங்க், நான் வந்து மோர் ஆஃப் பிங்க் அண்ட் மோர் ஆஃப் ப்ரௌன் இருக்கிறது தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் எனக்கு பிரைட்ஸுக்குமே யூஸ் ஆகும். தட்ஸ் த ரீசன். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் ஃபார் மை ஐ ஷேடோ. இது வந்து நம்ம பிரைட்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறதுனால டு பி லிட்டில் ஹைஜீனிக் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சோண்டு அப்படி நோண்டிடுவேன். இப்படி கொஞ்சோண்டு எந்த அளவுக்கு எனக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து, பிகாஸ் நம்ம தொட்டு பண்ணுறதுனால அந்த ப்ரஷில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் கூட இதில் ஸ்ப்ரெட் ஆகி இதுலேருந்து இன்னொரு கிளைண்ட்டுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. அண்ட் இட்ஸ் பீன் கொரோனா டைமில் எப்பயுமே மேக்ஸிமம் இட்ஸ் பெட்டர். கொஞ்சோண்டு தான் எடுத்திருக்கேன். இது வந்து நான் கண்ணுக்கு ஐ ஷேடோவாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு ப்ரௌன், டார்க் ப்ரௌன் மாதிரி. ஸோ எனக்கு கொஞ்சம் கண்ணு சுற்றி கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அதுவுமே நல்லா மறையும்.
க்ரீமி பேஸாக இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். ஏன்னா யூஸ்வலி நம்ம வந்து பவுடராக ஷிம்மராக நிறைய பார்த்துருக்கோம், நிறைய போடுறோம் செல்ஃப்க்கு. பட் திஸ் இஸ் லைக் மோர் பியூட்டிஃபுல். ஸோ இது வந்து நான் ஒரு செட்டு வாங்கினேன். கொஞ்சம் எனக்கு தேவையான வேறு ஏதாவது பிராண்ட் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது தான் சரி கேண்டியில் பார்த்தேன். டெஸ்டர்ஸ் பீசஸ் நான் பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் பாட் இட் அண்ட் ஜஸ்ட் ஷோயிங் யூ அகெயின் guys, திஸ் இஸ் நாட் அ ஸ்பான்சர் வீடியோ. கண்டிப்பாக ஸ்பான்சர் வீடியோவாக இருந்தால் நான் அது ஸ்பான்சர் சொல்லி தான் பண்ணுவேன். ஓகே, இது வரைக்கும் நான் எந்த ஸ்பான்சர் வீடியோஸுமே நான் பண்ணலை. பட் தேர் ஆர் பீப்புள் ஆஸ்கிங் மீ, பட் நான் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு எனக்கு ஐடியா இல்லை. ஓகே, இது போட்டாச்சு, அவ்வளோதான். லிப்ஸ்டிக்கும் இதாக போட போகிறோம். அது போடும்போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரன்ச் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ரொம்ப க்ரன்ச் ஆகலை பாருங்கள். கண்ணை முடி திறந்தாலும் லைனாக வராது இது. ஸோ அதெல்லாம் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணுறதுனால தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். அண்ட் திஸ் இஸ் கேண்டி லவ்வுடைய ஹைலைட்டர், க்ளோ ஹைலைட்டர். அண்ட் த நேம் இஸ் சன்ஷைன். ஓகே, ஐ எம் ஆல்சோ ஷைனிங். சன்ஷைன். ஓகே, சன்ஷைனில் இருக்கக்கூடியதை லேஸாக கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு நம்மளுடைய ஃபிங்கரில் ஜஸ்ட் யூஸிங் இட் ஃபார் த ஹைலைட்டிங் பார்ட். Okay, a little bit, not too much. Very light. பண்ணிட்டேன். இது இப்படி கூட வைக்கலாமா, ஷைனியாக இருக்கும் ஐ ஷேடோ. பட் நமக்கு வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் செட் இட் வித் திஸ் ஹைலைட்டர். ஐபால் மட்டும் இதில் நான் செட் பண்ண விரும்புகிறேன். லேஸாக அப்படி ஒரு சூப்பராக இருக்கும். ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகும்போது சும்மா லேஸாக ஒரு டேப், ஜஸ்ட் ஐ பால் மட்டும். நான் ரொம்ப கலராக எனக்கு பர்சனலாக பண்ணிக்க விரும்பல. பட் பிரைட்ஸ்க்கு வந்து ஐ மேக்கப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நான் பண்ணுவேன். பட் பர்சனலுக்கு வந்து ஐ டோன்ட் டூ டூ மச். ஓகே, எஸ், இது வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது முடிச்சிடும். இது கேண்டியோடைய இது காஜல். ஸோ ஆர்த்தி பாலாஜியை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு மிடில் பார்க்கும்போது யூ கேன் சி ஹவு ஃப்ளாலஸ் த மேக்கப் இஸ். அண்ட் நான் ரொம்ப கலர் ஐ மேக்கப் எனக்கு பர்சனலாக விரும்ப மாட்டேங்க. பட் பிரைட்ஸ்க்கு பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் பண்ணுறேன் நல்ல பியூட்டிஃபுல்லான ஐ மேக்கப்ஸ். பிகாஸ் நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு கெஸ்ட்டாவோ நிறைய இடத்துக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக ஓவர்டனாக போனால் நல்லா இருக்காது. ஐ ஹாவ் டு பி வெரி ப்ளசன்ட் எனஃப். ஸோ அதனால் லெட்ஸ் மெயின்டைன் த டிக்னிட்டி. ஓகே, எஸ். இப்போ வந்து ஐப்ரோஸ். ஓகே, ஐப்ரோஸ்க்கும் கேண்டி தான் யூஸ் பண்ணுறேன். இட்ஸ் வெரி நைஸ்ங்க. ஐப்ரோஸ் எது வாங்குறீங்களோ இல்லை இது வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ நான் வந்து இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் முடி ஹேர் இல்லை. ஸோ கொஞ்சம் இப்படி கொஞ்சம் கொட்டினா மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடம் மட்டும் நான் கொஞ்சம் திக் பண்ணிக்கிறேன். நான் ஐப்ரோஸ் ரொம்ப போடல கைஸ். ஸோ லேஸாக யூ கேன் சி பிகாஸ் இட் ஹஸ் காட் அன் ஆங்குலர் இது ஒரு ஆங்குலர் ஷேப் இருக்கிறதுனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஃபுல்லாக போகல, ஏன்னா இங்கெல்லாம் எனக்கு திக்காக தான் இருக்கும். இந்த எண்டு மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் அந்த பிரைட்ஸ்க்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஓகே, ஸோ நமக்கு வந்து அவங்களுக்கு இப்போ எனக்கு ஐப்ரோஸ் திக்காக இருக்குது, எனக்கு வரைய தேவையில்லை. அப்புறம் அந்த பிரைடுக்கு நீங்கள் வரையணும். ஓகேவா, யூ கேன் யூஸ் அ ஜெல் மஸ்காரா. ஆர் நானே என்னோட வீடியோவில் ஒமை ப்ரோஸ்ன்னு ஒன்று போட்டிருக்கேன், அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு டெல் திஸ். நிறைய பேருக்கு எனக்கு இது போடணுமா அது போடணுமா. ஸோ நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் வந்து கரெக்டான விஷயங்களை எவ்வளோ கம்மியாக நீங்கள் ரைட்டாக கொடுக்குறீங்க, அதுதான் மேக்கப் நாலேஜ், அதுதான் ப்ராடக்ட் நாலேஜ். தட் இஸ் ஹவ் அ குட் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஷுட் டூ. ஓகே, ஸோ மேக் ஷூர் யூ டூ தட். ஓகே, லைட்டாக தான் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ரொம்ப திக் ஐப்ரோஸ் தான் எனக்கு. அப்புறம் என்ன பண்ணுறேன், இதிலே வந்து தே ஹாவ் அ ப்ரஷ் பிஹைண்ட். ஸோ அது நல்லா நம்ம கோம் பண்ணிடலாம். சி, ஸோ எப்பவுமே ஐப்ரோஸ் இஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் ஒன் ஃபார் மெனி பீப்புள், ஃபார் த பிகினர்ஸ் எஸ்பெஷலி. மேக் இட் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு கிவ் அ பர்ஃபெக்ட் லுக். ரொம்ப கருப்பாக ரொம்ப டார்க்காலாம் போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காதுங்க. நான் ஐப்ரோஸும் சரியாக பண்ணலை. ஐ மீன் பண்ணுறதுக்கு டைமும் இல்லை. இப்போ ஒரு இவெண்ட்டுக்காக கிளம்பும் போது தான் எடுத்தேன் இந்த வீடியோ. ஓகே ஓகே, எஸ். ஸோ இதுதான் கேண்டி லவ் உடைய காஜல் அண்ட் த திங். ஓகே, நவ் நெக்ஸ்ட். எஸ், ஐ வாண்ட் டு கான்டோர் மை குண்டு நோஸ். ஓகே, கேண்டி லவ் உடைய பவுடர். இது டார்க் ஸ்டோன் பவுடர். இது வந்து 005. ஓகே, 005
கேண்டி லவோட பவுடர் இது பவுடராகவும் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து எனக்கு வந்து கான்டோருக்காக யூஸ் பண்ணுவேன், பிரைட்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன் இதை. லைட்டாக இது இப்படி இறக்கிடும், அப்படியே ஸ்மர்ஜ் பண்ணிடுவேன். கையில் தான் போடுறேன், நாட் யூஸிங் தி ப்ரஷஸ். ஸோ இந்த குண்டு கண்ணத்தையும் கொஞ்சம் லைட்டாக அப்படி கொஞ்சம் டிங்கரிங் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கரெக்டிங் திஸ் பார்ட் ஆல்சோ, ஸோ தட் ரொம்ப வைடனாக தெரியாது ஃபேஸ் பார்க்கறதுக்கு. கிவிங் எ ஷேப் ஓவர் ஹியர். இங்கே கொஞ்சம் சதை இருக்கா மாதிரி இருந்ததுன்னா யூ கேன் கிவ் இட் ஹியர் ஆல்சோ. ஸோ இந்த காதோடைய சென்டர்லேருந்து எடுங்க. நான் இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். எஸ், இப்போ நீங்கள் நேராக பார்க்கும்போதே நிறைய ஒரு மைல்ட் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த கணம் அப்படி கொஞ்சம் சப்பியாக குண்டாக இருக்கிறதும், இந்த கணம் அப்படி உள்ளே போனது. ஸோ யூ கேன் லுக் அட் த ஷேப். ஓகே, எஸ். ஸோ அதே மாதிரி அந்த பக்கமாக பண்ணிட்டு காமிக்கிறேன். இது ஐம் ஜஸ்ட் யூஸிங் த ஹைலைட்டர். ஆல்ரெடி காமிச்சேன் இல்லையா, அந்த சன்ஷைன் அப்படின்னு ஒரு ஹைலைட்டர் இருக்குல்ல, அது வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஹைலைட்டர்ஸ் ஆர் த மோஸ்ட் லவ்ட் ஒன் பை ஆர்த்தி பாலாஜி. ஸோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஹைலைட்டர் இல்லாமல் அகாடமிக்கு கூட போகிறது இல்லை இப்போல்லாம். சும்மாவது அப்படி லைட்டாக டப்பு டிப்புன்னு போட்டு போகிறது. ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் கைஸ் அண்ட் ஜஸ்ட் அப்ளைங் இட், அவ்வளோதான். ஓகே, அண்ட் நோஸ்க்கு மேலே லைட்டாக ஒரு ஷைன் ஷார்ப்பாக காமிக்கிறதுக்காக ஒரு 2 முன்னாடி போட்டிங்கன்னா அந்த ஷைன் வரும். ஹைலைட்டர் பொறுத்திருக்க ஒரு விஷயம் டிப் தரேன். நீங்கள் ரப் பண்ண ஷைன் வரும் அதில். ஓகே, நீங்கள் வரலேன்னு மேலே போட்டுட்ருக்கிறத விட யூ கேன் கிவ் சம் ஷைன். ஓகே, எஸ். அடுத்தது வந்து லிப்ஸ்டிக் வந்து கேண்டியோட லிப்ஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். எஸ், நெக்ஸ்ட் இஸ் த லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் வந்து நான் இந்த கலர் போட போகிறேங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. லெட்ஸ் ட்ரை திஸ் கலர். ஸோ அதுக்கு முன்னாடி அவுட்லைன் கொஞ்சம் டார்க்கராக கொடுக்கணும். ஸோ எது போகலாம்? ஐ திங்க் இந்த பிங்க் போகலாம். இல்லை இது போகலாமா? ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் திஸ் கலர் இட் செல்ஃப். ஓகே, ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ அவுட்லைன் பார்த்தீங்கன்னா எப்போயுமே நான் வந்து இந்த வீலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ கைண்ட்லி இக்னோர் த சவுண்ட். எங்கள் அம்மா பின்னாடி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, அவுட்லைன் கொடுத்துட்டேன். நம்ம சூஸ் பண்ணல இந்த கலர் தான் கொடுக்க போகிறேன். ஐம் ஜஸ்ட் யூஸிங் அ ஸ்மால் லிட்டில் ஃபில்லர். லிப் ஃபில்லர் வேறு, லிப் லைனர் வேறு. மேக்ஸிமம் ஐ யூஸ் அ லிப் ஃபில்லர். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நேச்சுரலாக ஒரு மாதிரி ப்ரிட்டியாக இருக்குது இந்த கலர். ஸோ எஸ் காய்ஸ், ஸோ திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் அண்ட் எலிகன்ட் மேக்கப். ஹோப் யூ லைக்ட் இட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இன்றைக்கி பண்ண மேக்கப்பில் அப்படின்னா டூ கமெண்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ்.
நிறைய பேர் நிறைய கேட்டுட்ருக்கீங்க ஹேர் ஸ்டைல் போடுங்க. கண்டிப்பாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அண்ட் எல்லா கமெண்ட்டுக்குமே நான் தான் பர்சனலாக ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஸோ எஸ், இது வந்து நார்மல் நம்ம கேமராவில் தான் எடுத்துகிட்ருக்கேன், என்னோட ரெகுலர் ஃபோன். அண்ட் தட்ஸ் த திங் ஐ எம் யூஸிங். தலையெல்லாம் ஒழுங்காக வாரிட்டு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு தம்ப்நெயிலில் நான் போடுறேன். ஸோ யூ கேன் சி, மெயினாக வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணணும். டெக்னிக்ஸ் அண்ட் ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி செட் ஆகுது ஸ்கின்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் மெயினாக நம்ம பார்க்கணும். ஹோப் யூ லைக்ட் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தலை பயங்கர பிஸியாக இருக்குது. ஸோ என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக டைம் கிடைக்க ஐ வில் ஜஸ்ட் அப்லோட் இட். ஏன்னா அகாடமி பார்க்குறேன், சலூன் பார்க்குறேன், என்னோடய பிரைட்ஸ் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த மேக்கப் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். See you all. Take care. Stay safe. Thanks for watching and bye.